இப்போது நாங்கள் பிரதான செய்தி ஒன்று குறித்து அவதானத்தினை செலுத்தலாம். இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. மௌபிம பத்திரிகையில் ಪೋಟುವ ಪಾಲಕ ಲೇಖಂಗೆನ್ ಜನಪತಿ ವರುಣ್ಗೆ ಹಿಮಿಕಂ கப்பன பணத்தட்டையர் ஹிவ சிரேஷ்டாதிகரணிட்ட பெசமாக் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை ரத்து செய்யும் சட்டமூலத்துக்கு எதிராக அடிப்படை உரிமைகள் மனுவை பொதுஜன பெரமுன இவ்வாறு தாக்கல் செய்திருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமையப்பெறுகிறது. இந்த நிலையில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டிருக்கும் சிறப்புரிமைகளை ரத்து செய்வது தொடர்பான சட்டமூலத்தை சவாலுக்குட்படுத்தி உயர்நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்று இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளர் ரேணுகா பெரேராவினால் இந்த அடிப்படை உரிமைகள் மனு நேற்று தாக்கல் செய்யப்பட்டிருப்பதான தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. இந்த மனுவின் பிரதிவாதிகளும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். எனவே பிரதிவாதிகள் தரப்பிலிருந்து குறிப்பிடப்பட்டவர்களோடு சேர்த்து இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. எனவே சட்டம் அதிபர் மிக முக்கியமான பிரதிவாதியாக இங்கே பெயரிடப்பட்டிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளுக்காக அரசியலமைப்பின் ஊடாக வழங்கப்பட்டது சிறப்புரிமைகளை ரத்து செய்வது தொடர்பான சட்டம் மூலம் அரசாங்கத்தால் கடந்த 7ஆம் தேதி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தில் முதலாம் 4ஆம் வரையான உறுப்புரைகளின் ஊடாக அரசியலமைப்பினால் உறுதி செய்யப்பட்ட அதிகார பகிர்வு எனும் கோட்பாடு மீறப்படுவதாக மனுதாரர் மனுவில் சுட்டிக்காட்டுகிறார். இதற்கு மேலதிகமாக இந்த சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள உறுப்புரிமைகள் நாட்டின் அரசியலமைப்பை உறுதி செய்யப்பட்ட இறையாண்மை மற்றும் சுயாதீனத்தன்மை மீறுவதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன் ஊடாக இந்த சட்டமூலமானது முழுமையாக அரசியலமைப்பை மீறும் வகையில் உள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. முன்மொழியப்பட்டுள்ள இந்த சட்டமூலத்தின் ஊடாக அரசியலமைப்பினால் உறுதி செய்யப்பட்ட 1, 3, 4 மற்றும் 12(1) உறுப்புரைகளில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதுக்கமைய குறித்த சட்டமூலத்தின் சர்ச்சைக்குரிய உறுப்புரைகளை நிறைவேற்ற வேண்டுமானால் பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையுடன் அதனை மக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டும் என வலியுறுத்தி இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதுவே இந்த தகவலாக அமைகிறது. சிறப்புரிமைகளை ரத்தாக்குவதா முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஆதரவாக உயர்நீதிமன்றத்தில் இந்த மனு இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம்.